கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாகச் சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். உன்னதத்தில் இருந்து வருகிறவர். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உடையவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறான். அவருடைய தெய்வத்துவ பண்பை குறித்து அவர்களிடத்தில் அறிவிக்கிறான். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். இயேசு கிறிஸ்து தெய்வத்துவ பண்பில் இருக்கிறபடியினால் அவர் உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறவர். உன்னதம் என்பது பரலோகத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஆகையினால் அவரால் மாத்திரமே பரலோகத்தின் சித்தத்தையும் பரலோகத்திற்கு போகும் வழியையும் நமக்கு காண்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரம் உடையவர். அவர் எல்லோரிலும் மேலானவர். இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் மேலானவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பற்றி நாம் பேசும்போது அவர் எல்லாரிலும் மேலானவர் என்று கூற வேண்டும். அவரை மேலானவர் என்று நாம் அறிவிக்கும் போது நம்மை நாமே தாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பல சத்துருக்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போது அவருடைய சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள். பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உடையவனாக இருக்கிறான். இவன் பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். இவன் பூமிக்குரிய காரியங்களை பற்றி கர்சனையோடு இருக்கிறான். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் பூமிக்கு உரியவர்கள். இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனுஷர்களைப் போலவே இவர்களும் பூமியில் இருந்து உண்டானவர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் பூமியின் தன்மை உள்ள மண் பாத்திரங்களாகவே இருக்கிறார்கள். இந்த மண் பாத்திரங்களில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். இதை குறித்து மண் பாத்திரங்களாகிய நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மேன்மையானது, நிச்சயமானது, உறுதியானது. பூமியில் இருந்து உண்டானவன் பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே இவன் செய்வான். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் பூமிக்குரிய மனுஷர்கள். இவர்களால் பூமிக்கு அடுத்தவைகளை மாத்திரமே பேச முடியும். இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறவர். அவர் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். ஆகையினால் தீர்க்கதரிசிகளின் பிரசங்கமும் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமும் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தோடு ஒப்பிடப்படும் போது அது மிகவும் தாழ்ந்த நிலைமையிலேயே இருக்கும். பரலோகம் பூமியில் இருந்து மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறவர். ஆகையினால் இவருடைய சிந்தனையும் பேச்சும் செயலும் பரலோகத்திற்குரிய மேன்மை உள்ளதாகவே இருக்கும். இந்த பூமியில் இதுவரையிலும் வாசம் பண்ணி இருக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளுமே இந்த பூமியில் இருந்து உண்டானவர்கள். இவர்கள் எல்லோரையும் விட பரலோகத்தில் இருந்து வந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மேலானவர். இவருடைய உபதேசமும் பூமிக்கு அடுத்ததாக இராமல் பரலோகத்திற்கு அடுத்ததாக இருக்கும். சாட்சியாக சொல்கிறார். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பிழையற்றது, நிச்சயம் உள்ளது, உறுதியானது. தாம் கண்டதையும் கேட்டதையும் இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தெய்வீக ஞானம் உள்ளவர்.
ஆகையினால் அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் மாத்திரமே சாட்சியாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும் தெய்வீக சத்தியங்கள் அவர் கண்டவையாகும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் தேவனுடைய சிந்தை தேவனிடத்தில் இருந்து அவர் கேட்டவையாகும். தீர்க்கதரிசிகள் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக கூறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சந்தேகத்திற்கு உரியதல்ல. இது மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையோ அல்லது ஒரு கோட்பாடோ அல்ல. சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் சத்தியங்களை நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்று சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மனுஷனுடைய சிந்தனையினால் உண்டான தத்துவமும் அல்ல. சுவிசேஷத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்தும் வெளிப்பாடாகும். ஆகையினால் சுவிசேஷம் நித்திய சத்தியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக கிருபையையும் தன்மையையும் குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் இந்த வசனத்தில் சாட்சியாக சொல்லுவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சி என்பதற்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பொய் சாட்சி அல்ல. அவருடைய வார்த்தை மெய்யானது. இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை சோதித்து பார்த்து நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இது மனுஷருடைய கட்டுக்கதை அல்ல. மனுஷருக்கு பிரயோஜனப்படாத துர் உபதேசங்களை இயேசு கிறிஸ்து சாட்சியாக அறிவிக்கவில்லை. தம்முடைய சாட்சி மெய்யாக இருப்பதினால் இந்த சாட்சியை மன உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நமக்கு அறிவிக்கிறார். தேவன் சத்தியம் உள்ளவர். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் சத்தியமானது. தாம் கண்டதையும் கேட்டதையும் மாத்திரமே அவர் சாட்சியாக சொல்லுகிறார். ஆயினும் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று யோவான் ஸ்நானன் புலம்புகிறான். ஜனங்கள் இயேசுவின் உபதேசத்திற்கு செவி கொடுப்பதும் இல்லை, அதை மதிப்பதும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இயேசுவின் உபதேசத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவது யோவான் ஸ்நானனுக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகிறார்கள் என்று யோவானுடைய சீஷர்கள் வருத்தப்பட்டார்கள். யோவானுடைய சீஷர்கள் அநேகர் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவனும் போகவில்லை என்றும் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் வருத்தப்படுகிறான். பாவிகளுடைய அவிசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவன் சத்தியமுள்ளவர், அவர் சத்தியமுள்ளவர் என்பதற்கு நாம் யாரும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவர் சத்தியமுள்ளவர் என்பதை நாம் நிச்சயப்படுத்தினாலும் நிச்சயப்படுத்தாமல் போனாலும் அவர் சத்தியமுள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினால் அவர் சத்தியமுள்ளவர் என்பதை உறுதி பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றாலும் நம்முடைய விசுவாசத்தினால் அவர் சத்தியமுள்ளவர் என்பதை உணர்ந்து தேவனையும் அவருடைய நீதியையும் மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆமென் என்று கூறுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்திற்கும் சத்தியமுள்ளவராக இருக்கிறார் என்பதை முத்திரையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் முன் அறிவித்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மெய்யாகவே நிறைவேறிற்று. கிறிஸ்துவில் தேவன் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாமே சத்தியமானவை. தேவன் சத்தியமுள்ளவர் என்னும் விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்முடைய பூரண நம்பிக்கையை அவர் மீது வைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தெய்வீகமானது என்பதை யோவான் ஸ்நானன் சாட்சியாக அறிவிக்கிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் என்றும் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்றும் யோவான் சாட்சியாக கூறுகிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கருத்தும் வார்த்தையும் தெய்வீகமானது.
இதனால் தாம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்த போதகராக இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரையிலும் வேறு எந்த தீர்க்கதரிசியும் பேசியிருக்காத பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே பெற்றிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருப்பது போல தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தங்கி இருக்கவில்லை. வற்றாத நீரூற்றில் இருந்து புறப்படும் நீரை போல தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நிறைந்து வழிகிறார். ஆழம் காண முடியாத சமுத்திரத்தை போல தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அளவில்லாமல் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வெவ்வேறு அளவுகள். மோசேயின் அளவு 71 பங்குகளாக பிரிக்கப்பட்டது. எலியாவின் அளவு இரட்டிப்பான பங்கு. யோவான் ஸ்நானன் மீது எலியாவின் அளவு, ஆவியானவரின் அச்சாரம், அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், தேவனுடைய நிறைவு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுதலும், பரிசுத்த ஆவியானவரின் முழுமையான அபிஷேகமும். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமையும் அதிகாரத்தையும் குறித்து யோவான் ஸ்நானன் சாட்சியாக அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து பிதாவானவரின் அன்பான குமாரன். பிதா குமாரனில் அன்பாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் தாழ்மையையும் ஏழ்மையையும் அவமானத்தையும் பாடுகளையும் வேதனைகளையும் தம் மீது ஏற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலையில் கூட இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவின் அன்பு சிறிதும் குறைந்து போய்விடவில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாரிலும் மேலானவர். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிதாவின் அன்புக்கு அளவில்லை. பிதாவின் அன்பு தாராளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் தமது ஆவியை இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்தது போல எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். சர்வ அதிகாரமும் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சர்வ அதிகாரத்தை குறித்து சாட்சியாக கூறுகிறார். மாம்சமான யாவர் மீதும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உள்ளது. புறஜாதியார் அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பொற்செங்கோலும் இரும்பு தடியும் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கிருபையும் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தமக்கு இஷ்டமானபடி தமக்கு இஷ்டமான மனுஷருக்கு தமது கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் அபாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆகையினால் தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கும் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய கையில் கொடுப்பதற்கு பதிலாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவினிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரர். அவையெல்லாம் அவருடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அவை நமக்கு கொடுக்கப்படும். புதிய உடன்படிக்கையின் எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கை கிருபை நிறைந்தது, அன்பு நிறைந்தது. தம்முடைய கையினால் அவர் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நமக்காக கிரயமாக பெற்றிருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான்.
நித்திய ஜீவனே நமக்கு நித்திய சந்தோஷத்தை தரும். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய நிபந்தனை ஒன்று இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசமே அந்த நிபந்தனை. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இந்த சத்தியமே சுவிசேஷத்தின் முகவுரையும் முடிவுரையும் ஆகும். இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் மூலமாக தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் சாட்சியில் நாம் விசுவாசம் வைத்து தேவனுடைய சிலாக்கியங்களில் பங்கு பெறுகிறோம். கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு மெய்யான வழி. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை மாத்திரமல்ல, அது நமக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியமும் ஆகும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் நமது விசுவாசம் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய சாட்சியை மெய்யானது என்று விசுவாசிக்க வேண்டும். மெய்யான விசுவாசிக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு குறைவாக வேறு எந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. நித்திய ஜீவன் என்பது இனிமேல் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நாம் இப்போதே பெற்று அனுபவிக்கிறோம். தேவனுடைய குமாரனை உடையவர்கள் அவரில் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படும் நித்திய ஜீவனில் ஆரம்பமாகிறது. அவிசுவாசிகளுக்கு தேவனுடைய கோபாக்கினை நியமிக்கப்பட்டிருக்கிறது. குமாரனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை காண்பதில்லை. விசுவாசியாதவன் என்னும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் என்றும் மீறுகிறவன் என்றும் பொருள் கூற வேண்டும். குமாரனை விசுவாசியாதவர்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இனிமேல் வரப்போகிற உலகத்திலும் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் ஜீவனை காண மாட்டார்கள். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் கொடுக்கும் ஜீவனையும் காண முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் நித்திய ஜீவனை காண முடியாமல் போவதோடு இப்பிரபஞ்சத்திலும் அவர்களுடைய ஜீவன் மிகவும் பரிதாபமாக இருக்கும். குமாரனை விசுவாசியாதவர்கள் மீது தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். ஒவ்வொரு அவிசுவாசியின் மேலும் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் போது அவனால் தேவ கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அவனுடைய ஜீவனே பரிதாபமாக முடிவடையும். கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களின் நிலைமையை யோவான் ஸ்நானன் வருத்தத்தோடு சாட்சியாக அறிவிக்கிறான்.